அத்தியாயம் 18 சமாதர்மமும் சேர்ந்து கொண்டது. சுயமரியாதை பிரசாரத்தை உள்ளூரில் மட்டும் செய்வதோடு வை ரா நிறுத்திக் கொள்ளவில்லை. வெளிநாடுகளுக்குச் சுற்றுப்பயணம் செல்லும் போதும் பிரசாரத்தில் ஈடுபட்டார். 1929 டிசம்பர் மாதத்தில் மலேசியா சுற்றுப்பயணம் செய்தபோது அவர் நடத்திய பிரசாரக் கூட்டங்களுக்கு அங்குள்ள தமிழர்கள் பெருமளவில் திரண்டனர். அப்போது அங்கே வெளியான தமிழ் நேசன் என்ற நாளேடு வை ராவின் பிரசாரத்துக்கு பலத்த எதிர்ப்புகளை தெரிவித்தது. வை ராமசாமி நாயக்கர் மலேசியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாத்திக பிரசாரம் செய்து வருவதால் மலேசியாவில் கடவுளுக்கும் மதத்துக்கும் சாத்திர சம்பிரதாயங்களுக்கும் பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. எதிர்ப்புகளை பற்றி எந்த காலத்தில் அஞ்சியிருக்கிறார் வை ரா. தொடர்ந்து பல இடங்களில் சுயமரியாதை பிரசாரத்தை செய்துவிட்டுத்தான் நாடு திரும்பினார். மலேசியாவில் இருந்து திரும்பியதும் மீண்டும் சுயமரியாதை இயக்க பணிகள் சூடுபிடித்தன. அப்போது வை ராவுக்கு பல பெயரற்ற கடிதங்கள் வரத் தொடங்கின. அத்தனையும் மிரட்டல் கடிதங்கள். கடவுளை நிந்தித்து பேசாதே, மதத்தை விமரிசிக்காதே, சாத்திரத்தை பழிக்காதே, மீறினால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழல் உருவாகும். இதுதான் அந்த கடிதங்களின் சாரம். மீண்டும் எதிர்ப்பு. ஆகவே மீண்டும் தனது பிரசாரத்தை தீவிரப்படுத்தினார் வை ரா. இப்போது நாட்டில் அதிக அளவில் சுயமரியாதை திருமணங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. இதுவும் அவர் பல ஆண்டுகளாக பேசியும் எழுதியும் வரும் விஷயம். செயல்பாட்டில் இருக்கும் விஷயமும் கூட. தாலி கட்டுவது ஒழியாவிட்டால் நமது பெண்கள் சமூகம் சுதந்திரம் பெற முடியவே முடியாது. புருஷர்களின் மிருக சுபாவத்துக்கும் இந்த தாலி கட்டுவதே அறிகுறியாகும். இப்போது தாலி கட்டி கொண்டிருக்கும் பெண்களுக்கு சுயமரியாதை உணர்ச்சி வந்திருந்தால் அறுத்தெறியட்டும். தங்களை தாங்களே அடிமை என்று நினைத்து கொண்டிருக்கிற சமூகம் என்றும் உருப்படியாகாது என்று பேசிய வை ரா. பெண்ணடிமை ஒழிய வேண்டும் என்றால் தாலி ஒழிய வேண்டும், தாலி ஒழிய வேண்டும் என்றால் சுயமரியாதை திருமணம் பெருக வேண்டும் என்றார். தனது தலைமையில் பல சுயமரியாதை திருமணங்களை நடத்தி வைத்தார். கலியாண காலத்தில் பெண்ணுக்கு மாப்பிள்ளை தாலி என்னும் ஒரு கயிற்றை கழுத்தில் கட்டித் தனக்கு அடிமை என்று நினைத்து கேவலமாக நடத்தி வருவது எருமை மாடுகளை விலைக்கு வாங்கி அதன் கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டி இழுத்து வந்து நடத்துவது போன்றது. பெண்களுக்கு தாலி கட்டுவதன் கருத்து கலியாணம் ஆனது ஆகாதது என்ற அடையாளத்தை காட்டுவதற்கும் இன்னான் பெண்டாட்டி என்ற உரிமையை நிலைநாட்டுவதற்கும் பிரத்தியான் அந்த பெண்ணை காதலிக்காமல் இருப்பதற்கும் என்றே கருதப்பட்டு வருகிறது. அப்படியானால் ஆண்களில் கல்யாணம் ஆனவன் ஆகாதவன் என்பதற்கும் இன்னாளுடைய புருஷன் என்பதற்கும் பிற மாதர் காதலிக்காமல் இருப்பதற்கும் அடையாளம் வேண்டியது அவசியம் அல்லவா? அதற்காக கல்யாண காலத்தில் ஆண்கள் கழுத்திலும் ஒரு தாலிக்கயிறு கட்ட வேண்டும். அப்படியில்லாமல் பெண்களை மட்டும் ஏமாற்றி கழுத்தில் தாலி கயிற்றை கட்டி அடிமைப்படுத்தி வருவது ஒழிக்க தகுந்ததோர் சடங்கு என்பதில் கடுகளவும் சந்தேகம் இல்லை. 5-5-1930 இல் ஈரோட்டில் நடந்த திருமண விழாவில் வை ரா பேசியது. சுயமரியாதை திருமணம் பற்றி மேடையில் விளக்கங்களுடன் கூடிய பிரசாரம் செய்தார். அர்த்தமற்றதும் பொருத்தமற்றதுமான சடங்குகள் வேண்டாம் என்பதும் அனாவசியமான அதிகச் செலவும் அதிக காலக்கேடும் இருக்கக்கூடாது என்பதுதான் சுயமரியாதை திருமணத்தின் முக்கிய தத்துவம். சுயமரியாதை திருமணத்தில் திருமணம் ஆகிவிட்டது என்பதற்காக அங்க ஈனராக இருந்தாலும் வியாதிக்காரராக இருந்தாலும் கொடியவராக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் ஆசையும் காதலும் கொண்டுதான் ஆகவேண்டுமென்று சொல்வதை ஒப்புக்கொள்வது இல்லை என்று வை ரா சொன்னது பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தியது. சுயமரியாதை திருமணத்தில் சாதி, வகுப்பு, குலம், கோத்திரம் ஆகியன பார்க்கக்கூடாது. மணமக்களின் குணநலன்களும் திறமைகளுமே பிரதானம் என்றார் வை ரா. திருமணத்தை பல வகைகளாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்தார். சுயமரியாதை திருமணம், பகுத்தறிவு திருமணம், தமிழர் திராவிடர் திருமணம், சுதந்திர திருமணம், புரட்சி திருமணம், சிக்கன திருமணம் என்று வை ரா திருமணத்தை வகைப்படுத்தினார். சுயமரியாதை திருமணம் நம்மைவிட உயர்ந்தவன் என்று சொல்லிக்கொள்ளும் பிராமணனை புரோகிதனாக வைத்து நடத்தாத திருமணம். பகுத்தறிவு திருமணம் நமக்கு புரியாததும் இன்ன அவசியத்துக்கு இன்ன காரியம் செய்கிறோம் என்று அறிந்து கொள்ளாமலும் அறிய முடியாமலும் இருக்கும்படியானதுமான காரியங்களை செய்யாமல் நடத்தும் திருமணம். தமிழர் திராவிடர் திருமணம் புருஷனுக்கு மனைவி அடிமை என்றும் புருஷனுக்கு உள்ள உரிமைகள் மனைவிக்கு இல்லை என்றும் உள்ள ஒரு இனத்துக்கு ஒரு நீதியான மனுநீதி இல்லாமல் வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் சரிசம உரிமை உள்ள நட்புமுறை வாழ்க்கை ஒப்பந்தமாக கொண்ட திருமணம். சுதந்திர திருமணம் ஜோசியம், சகுனம், சாமி கேட்டல், ஜாதகம் பார்த்தல் ஆகிய மூட நம்பிக்கை இல்லாமலும் மணமக்கள் ஒருவருக்கொருவர் நேரில் பார்க்காமல் அந்நியர் மூலம் ஒருவரைப் பற்றி ஒருவர் தெரிந்தும் அல்லது தெரிந்துகொள்வதைப் பற்றி கவலையில்லாமல் மற்றவர்கள் கூட்டிவைக்கும் தன்மை இல்லாமலும் மணமக்கள் தாங்களாகவே ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து திருப்தி அடைந்து காதலித்து நடத்தும் திருமணம்.
புரட்சி திருமணம். தாலி கட்டாமல் செய்யும் திருமணம். சிக்கன திருமணம். கொட்டகை, விருந்து, நகை, துணி, வாத்தியம், பாட்டுக் கச்சேரி, நாட்டியம், ஊர்வலம் முதலிய காரியங்களுக்கு அதிக பணம் செலவு செய்வதும் ஒருநாள் ஒருவேளைக்கு மேலாக திருமண நிகழ்ச்சியை நீட்டுவதும் ஆன முதலிய ஆடம்பர காரியங்கள் சுருங்கின செலவில் குறுகிய நேரத்தில் நடத்துவது சிக்கன திருமணம். மேலே இருக்கும் விளக்கங்கள் அனைத்தும் விடுதலையில் சித்திர புத்திரன் என்ற புனைப்பெயரில் இ. வை. ரா எழுதியது. சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ளும் மணமக்கள் கீழ்க்காணும் உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நடைமுறை பின்பற்றப்பட்டது. சுயமரியாதை மணவாழ்க்கை ஒப்பந்த உறுதிமொழி. மணமகன் உறுதிமொழி. தலைவர் அவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். ஊர். திருவாளர்கள். ஆகியோரின் செல்வன். ஆகிய நான் ஊர். திருவாளர்கள். ஆகியோரின் செல்வி. ஆகிய தங்களை இன்று முதல் வாழ்க்கை துணைவியராக ஏற்றுக்கொள்வதுடன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம பங்கு ஏற்கும் சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்று உறுதிகூறி அந்த ஒப்பந்தத்தின் பேரில் இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். கையொப்பம். குறிப்பு: தவிர்க்க இயலாத காரணங்களால் சில திருமணங்களில் தாலி வேண்டியிருப்பின் கூடுதலாக பொன் அணியை அணிவிக்கிறேன் என்றும் கூறலாம். இதேபோன்ற உறுதிமொழியை மணமகளும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெறுமனே சுயமரியாதை திருமணம் செய்து வைத்ததோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. மணமகளுக்கு முக்கிய அறிவுரைகளையும் கொடுத்தார். குறிப்பாக குழந்தை பெற்றுக் கொள்ளுதல், குடும்ப கட்டுப்பாடு ஆகியன பற்றியும் பேசினார். பெண்களுக்கு பிள்ளை பைத்தியம் இருப்பது மிகவும் புத்திகெட்டத்தனம். பிள்ளைகள் பெறாமல் இருப்பதற்கு எவ்வளவு சௌகரியம் செய்து கொள்ளக்கூடுமோ அவற்றை செய்து கொள்ள வேண்டும் என்றார். சுயமரியாதை பிரசாரம் ஒருபக்கம் செய்து கொண்டிருந்தபோதும் நாட்டில் நடக்கும் அன்றாட அரசியல் நிகழ்வுகளுக்கு தனது எண்ணத்தை பதிவு செய்ய தவறவில்லை. முக்கியமாக காந்தியும் காங்கிரசும் சுதந்திர போராட்டம் என்ற பெயரில் அறிவிக்கும் திட்டங்களுக்கு அவ்வப்போது எதிர்வினை ஆற்றினார். அதில் ஒன்று உப்பு சத்தியாகிரகம். பிரிட்டிஷாருக்கு எதிராக காந்தி தொடங்கிய இறுதி யுத்தம் என்று சொல்வார்கள் காங்கிரஸ்காரர்கள். காந்தியின் அழைப்பை ஏற்று நாடு தழுவிய அளவில் இளைஞர்கள் போராட்டத்துக்கு கிளம்பியபோது அதற்கு எதிர்ப்பு குரல் எழுப்பியவர்களுள் முக்கியமானவர் இ. வை. ரா. அந்த இயக்கத்தில் சுயமரியாதை இயக்கத்தினர் ஈடுபட வேண்டாம். எல்லாம் முடிந்த பிறகு அதில் ஈடுபட்டவர்கள் தேசிய வீரர்கள் என்ற அந்தஸ்துடன் அடுத்துவரும் தேர்தலில் ஏஜெண்டுகளாக மாறுவார்கள். அதைத் தவிர இந்த போராட்டத்தால் பலன் எதுவும் கிடைக்கப் போவதில்லை. இதுதான் இ. வை. ராவின் எதிர்வினை. மே 10, 1930 அன்று ஈரோட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் இரண்டாவது மாகாண மாநாடு கூடியது. அப்போது இளைஞர்கள் மாநாடு, பெண்கள் மாநாடு, இசை மாநாடு, மதுவிலக்கு மாநாடு ஆகியனவும் சேர்த்து நடத்தப்பட்டன. பிரதான மாநாட்டுக்கு தலைமை ஏற்றவர் பிரபல சீர்திருத்த தலைவர்களுள் ஒருவரான எம். ஆர். ஜெயகர். முக்கியத்துவம் வாய்ந்த சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வர்ணாசிரமத்துக்கு வழிகோலும் வேத புராணங்களின் ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும். சாதி மதத்தை வெளிப்படுத்தும் அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது. பொதுக்குளங்கள், கிணறுகள் போன்ற பொதுவான விஷயங்களை எல்லோரும் பயன்படுத்த அனுமதி வேண்டும். கோயிலுக்குச் சொந்தமான நிலங்களை அரசு கையகப்படுத்த வேண்டும். கோயில் மூலம் கிடைக்கும் நிதியை பொதுக்கல்விக்கு பயன்படுத்த வேண்டும். ஆண்களின் திருமண வயதை 19 ஆகவும் பெண்களின் திருமண வயதை 16 ஆகவும் உயர்த்த வேண்டும். சுயமரியாதை மற்றும் கலப்பு திருமணத்துக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 1930 செப்டம்பர் மாதத்தில் நடைபெற்ற சென்னை மாகாணத் தேர்தலில் வெற்றி பெற்ற நீதிக்கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது குறித்து ஏற்கெனவே பதிவு செய்திருக்கிறோம். அதன் பிறகு வழக்கம் போல சுயமரியாதை பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்தார் இ. வை. ரா. சுயமரியாதை இயக்கம் எந்த பாதையில் தொடர்ந்து செல்லப்போகிறது என்பதையும் இ. வை. ரா சொல்லத் தவறவில்லை. இந்த இயக்கம் இன்றைய தினம் பார்ப்பனரையும் மதத்தையும் சாமியையும் பண்டிதர்களையும் கண்டித்துக் கொண்டு மூடப்பழக்க வழக்கங்களையும் எடுத்துக்காட்டிக் கொண்டு மூடநம்பிக்கைகளை பரிகாசம் செய்து கொண்டிருப்பது போலவே என்றைக்கும் இருக்கும் என்றோ அல்லது இவை ஒழிந்தவுடன் இயக்கத்துக்கு வேலை இல்லாமல் போய்விடும் என்றோ யாரும் கருதிவிடக்கூடாது. மேற்சொன்னவற்றின் ஆதிக்கங்கள் ஒழிவதோடு ஒருவன் உழைப்பில் ஒருவன் நோகாமல் சாப்பிடுவது என்ற தன்மை இருக்கின்ற வரையிலும் ஒருவன் தினம் ஒருவேளை கஞ்சிக்கு மார்க்கமில்லாமல் பட்டினி கிடந்து சாவதும் மற்றொருவன் தினம் 5 வேளை சாப்பிட்டுவிட்டு சாய்மான நாட்காலியில் உட்கார்ந்து கொண்டு வயிற்றை தடவிக்கொண்டிருக்கிறதும் ஆகிய தன்மை இருக்கிறவரையிலும் ஒருவன் இடுப்புக்கு வேட்டி இல்லாமல் திண்டாடுவதும் மற்றொருவன் 3 வேட்டிகள் போட்டுக்கொண்டு உல்லாசமாக திரிவதுமான தன்மை இருக்கின்றவரையிலும் பணக்காரர்களுக்கெல்லாம் தங்கள் செல்வம் முழுமையும் தங்களுடைய சுகவாழ்வுக்கு ஏற்பட்டது என்று கருதிக் கொண்டிருக்கிற தன்மை இருக்கின்ற வரையிலும் சுயமரியாதை இயக்கம் இருந்தேதான் தீரும். இ. வை. ராவின் இந்த பேச்சுகள் அவருடைய மனதில் பொதுவுடைமை சிந்தனைகள் அரும்பியிருந்ததை வெளிப்படுத்தின.
பசித்த வயிற்றில் உருவாகும் கொள்கைதான் கம்யூனிசம் என்பதில் வே. ரா உறுதியாக இருந்தார். பொதுவுடைமை சிந்தனையாளர் ம. சிங்காரவேலர் ப. ஜீவானந்தம் உள்ளிட்டோருடன் வே. ராவுக்கு நெருக்கம் இருந்ததால் சுயமரியாதை இயக்கத்துக்குள் சமதர்ம மற்றும் பொதுவுடைமை சிந்தனைகள் நுழையத் தொடங்கின. ரஷ்யா, ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், எகிப்து, கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளுக்குச் செல்ல வேண்டும் என்பது வே. ராவிடம் திட்டம். 1931 டிசம்பர் மாதம் தனது அயல்நாட்டுச் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் வே. ரா. ஜெர்மனிக்குச் சென்றபோது அங்குள்ள சமதர்மச் சங்கங்களின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து பேசினார். வே. ராவின் சுற்றுப்பயணத்தில் முக்கியமானது அவருடைய ரஷ்யப் பயணம். அரசு விருந்தினராகச் சென்ற வே. ரா. ரஷ்யாவில் பொதுவுடைமை ஆட்சி நடைபெறும் விதம், ரஷ்யப் புரட்சிக்குப் பிறகு ஏற்பட்ட ஆட்சியால் உருவான அரசியல், பொருளாதார, சமூக மாற்றங்கள் என்பன போன்ற முக்கிய விஷயங்களை கிடைத்த கால அவகாசத்தில் இயன்ற அளவுக்கு தெரிந்து கொண்டார். சோவியத் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பிய பிறகு அவருடைய மனத்துக்குள் ஏற்கெனவே உருவாகியிருந்த பொதுவுடைமை சிந்தனைகளும் சமதர்ம கருத்துகளும் வேகம் பிடித்தன. இடைப்பட்ட காலத்தில் ம. சிங்காரவேலரின் சமதர்ம சிந்தனை கருத்துகள் கட்டுரைகளாக குடியரசு சுயமரியாதை பத்திரிகையில் இயக்கத்தின் வெளிவந்து மதக் கொள்கை. கொண்டிருந்தன. சுயமரியாதை இயக்கத்தில் பொதுவுடை சிந்தனையை இணைப்பது குறித்து பொதுவுடைமை சிந்தனையாளர் ம. சிங்காரவேலருடன் தொடர்ந்து ஆலோசனை செய்து வந்தார் வே. ரா. தன்னுடைய நோக்கத்தை பத்திரிகைகளில் எழுதியும் மேடைகளில் பேசியும் வந்தார் வே. ரா. சமதர்ம கொள்கை சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய கொள்கைகளுள் ஒன்று என்று அறிவித்தார் வே. ரா. சுயமரியாதை இயக்க தோழர்கள் மகா, ஸ்ரீ, திரு, திருவாளர், ஸ்ரீஜத் போன்ற பதங்களை பெயருக்கு முன்னால் பயன்படுத்த வேண்டாம் என்று எழுதிய வே. ரா. அவற்றுக்கு பதிலாக தோழர் என்ற பதத்தையே பயன்படுத்த சுயமரியாதை வேண்டும், இயக்கத்தின் ஒருவருக்கொருவர் கடவுள் தோழர் கொள்கை. என்றே அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். டிசம்பர் 28, 1932 அன்று ஈரோட்டில் உள்ள தனது வீட்டில் சுயமரியாதை இயக்க தலைவர்கள் உள்ளிட்ட பலரையும் அழைத்து பேசினார். அந்த கூட்டத்தில் ம. சிங்காரவேலரும் கலந்து கொண்டார். இன்று வரை சமுதாய சீர்திருத்த இயக்கமாக இருக்கும் சுயமரியாதை இயக்கம் இனி அரசியல் கொள்கை கொண்ட இயக்கமாகவும் இயங்கத் தொடங்கும் என்ற அறிவிப்புதான் அந்த ஆலோசனை கூட்டத்தின் சாரம். கூட்டத்தில் புதிய செயல்திட்டம் படித்து காட்டப்பட்டது. அந்த திட்டத்தின் அம்சங்கள் கீழே: பிரிட்டிஷ் முதலிய எந்தவித முதலாளி தன்மை கொண்ட ஆட்சியில் இருந்தும் இந்தியாவை பூரண விடுதலை அடையச் செய்வது. தேசத்தின் பெயரால் கொடுக்கப்பட வேண்டிய எல்லா கடன்களையும் ரத்து செய்வது. எல்லா தொழிற்சாலைகளையும் ரயில்வேக்களையும் வங்கிகளையும் கப்பல், படகு, நீர்வழி போக்குவரத்து சாதனங்களையும் பொதுமக்களுக்கு உரிமையாக்குவது. எந்தவிதமான பிரதிபலனும் தரப்படாமல் நாட்டில் உள்ள அனைத்து விவசாய நிலங்களையும் காடுகளையும் மற்ற தாவரச் சொத்துகளையும் பொதுமக்களுக்கு உரிமையாக்குவது. குடியானவர்களும் தொழிலாளர்களும் வேலாதேவிக்காரர்களிடம் பட்டிருக்கும் கடன்களை எல்லாம் செல்லுபடியற்றதாக ஆக்க வேண்டும். அடிமை ஒப்பந்தங்களை ரத்து செய்ய வேண்டும். சுதேச சமஸ்தானங்கள் என்பவற்றையெல்லாம் மாற்றி இந்தியா முழுவதையும் தொழிலாளர்கள், குடியானவர்கள், உடல் உழைப்பில் ஈடுபடக்கூடியவர்கள் என்பவர்களுடைய நேரடியான ஆட்சிக்கு கொண்டுவருவது. தொழில் செய்பவர்கள் 7 மணி நேரத்துக்கு மேல் வேலை செய்யக்கூடாது என்பதுடன் அவர்களுடைய வாழ்க்கை நிலை உயர்த்தப்படுவது. தொழிலாளிகளுக்கு கூலியை உயர்த்தி அவர்களது சுகவாழ்க்கைக்கு வேண்டிய சௌகரியங்களையும் இலவச நூல் நிலையங்கள் முதலிய வசதிகளையும் ஏற்படுத்துவது. தொழில் இல்லாமல் இருப்பவர்களை சர்க்கார் போஷிக்கும்படி செய்வது. ம. சிங்காரவேலரின் பங்களிப்புடன் உருவான இந்த புதிய லட்சியங்களுக்கும் திட்டங்களுக்கும் சுயமரியாதை இயக்கத்தில் மாறுபட்ட கருத்துகள் எழுந்தன. சாமி சிதம்பரனார், எஸ். ராமநாதன் போன்றவர்கள் சுயமரியாதை இயக்கம் ஒரு சமூக இயக்கமாகவே செயல்பட வேண்டும் என்றும் பகுத்தறிவு கொள்கை அடிப்படையில் சமூக சீர்திருத்தம் என்பதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் ஒரே கொள்கையாக இருக்க வேண்டும் என்று வாதிட்டனர். அதற்கு எதிர்வினை ஆற்றிய சிலர், எந்தவொரு சமூக சீர்திருத்தமும் அரசியல் அதிகாரத்தின் மூலமே சாத்தியப்பட முடியும். ஆகவே அரசியலில் நுழைவதற்கு இடம் இருக்க வேண்டும். வேண்டுமானால் சுயமரியாதை இயக்கம் வழக்கம் போல சமூக இயக்கமாகவே செயல்படலாம். அரசியல் காரியங்களுக்காக அதற்குள் சமதர்ம கட்சி என்ற அமைப்பை உருவாக்கிக் கொள்ளலாம் என்றனர். அப்படி உருவாக்கப்படும் சுயமரியாதை சமதர்ம கட்சிக்கென பிரத்யேகமாக கீழ்கண்ட திட்டத்தை வகுத்து செயல்படுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. பொதுமக்களின் வசதிகளுக்காக ஏற்பட்ட சாதனங்களை தனிப்பட்ட மனிதர்கள் அனுபவிப்பது என்பதற்கும் சாதி, மதம் சம்பந்தமான கொடுமைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அறிவுக்கு ஒவ்வாத முறைகளை ரத்து செய்ய வேண்டும்.
பாமர மக்களை அவர்களுடைய பொருளாதார கொடுமையில் இருந்து விடுவித்தும் சுதந்திர மனிதர்கள் ஆக்குவதற்கும் பொதுமக்கள் அவசியத்துக்கு என்று ஏற்படுத்தப்படும் தொழில்முறைகள் போக்குவரத்து சாதனங்கள் ஆகியவற்றின் நிர்வாகத்தையும் அதன் லாபத்தையும் தனிப்பட்ட மனிதர்கள் அடையாமல் இருப்பதற்கும் செய்ய வேண்டிய காரியங்களை அரசியல் ஸ்தாபனங்களின் மூலமாகச் செய்ய வேண்டும். அனைத்து சட்டமன்ற முனிசிபல் தாலுகா ஜில்லா சபை ஆகியவற்றின் தேர்தலுக்கு வயது வந்த யாவருக்கும் வாக்குரிமை ஏற்படுத்தும்படி செய்ய வேண்டும். தனிப்பட்ட தொழிற்சாலைகள் ரயில் கப்பல் முதலியவற்றில் தொழிலாளிகளுக்கு எப்போதும் தொழில் இருப்பதற்கு ஒரு ஜவாப்தாரித்தனத்தையும் அவர்களுடைய நல்வாழ்க்கைக்கு வேண்டிய ஊதியத்தை நிர்ணயப்படுத்தி அதற்கு ஓர் உறுதிப்பாட்டையும் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். நிலச் சொந்தக்காரர்களாக இல்லாமல் விவசாயத்தில் ஈடுபட்ட தொழிலாளிகளுக்கு வெள்ளாமையில் ஒரு நியாயமான பங்கு விகிதம் கிடைக்கும்படி செய்ய வேண்டும். கோயில் பிரார்த்தனை இடங்கள் முதலிய மத ஸ்தாபனங்களின் சொத்துகள் வருவாய் ஆகியவற்றை பொதுமக்களின் தொழில் கல்வி சுகாதாரம் வீட்டுவசதி அனாதை பிள்ளைகள் ஆகியவற்றுக்கு பயன்படுத்த அனுமதி பெற வேண்டும். இந்திய சமூகத்தில் சாதி மதப்பிரிவு முதலியவற்றை குறிக்கக்கூடிய குறிப்புகள் எதையும் பொது ஆவணங்களில் எடுத்துவிடுவதற்கும் அம்மாதிரி பட்டம் உடையவர்களை பொது வேலைகளில் இடம்பெறாமல் இருக்கும்படி செய்வதற்கும் அனுமதி பெற வேண்டும். முனிசிபாலிட்டி முதலிய ஸ்தாபனங்களின் மூலமாகவே போக்குவரத்து சாதன வசதி வீட்டுவசதி பால் வசதி வைத்திய வசதி முதலிய நடைபெறும்படி ஏற்பாடு செய்ய வேண்டும். இவற்றை நிறைவேற்ற சட்டசபை முனிசிபாலிட்டி முதலிய மக்கள் பிரதிநிதி ஸ்தாபனங்களுக்கு மேற்கண்ட கட்சியினர் பேரால் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். கட்சி வேட்பாளர்கள் மேற்கண்ட திட்டங்களுக்கு உறுதிகூறி கையெழுத்திட வேண்டும். மேல்கண்ட சட்டங்கள் சீர்திருத்தங்கள் முதலிய அனைத்தும் சட்டப்பேரவை பிரவேசத்தின் மூலம் சொல்வதன் மூலம் பத்திரிகை துண்டுபிரசுரம் மூலம் சட்டத்தை அனுசரித்து செய்ய வேண்டும். அழுத்தம் ஆசிரியர் மாகாண மாநாடு ஒன்றை கூட்டி ஈரோட்டில் விவாதித்த விஷயங்கள் குறித்து பேசி செயல்வடிவத்துக்கு கொண்டுவரலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. முழுக்க முழுக்க சமுதாய இயக்கமாக பிரசார இயக்கமாக செயல்பட்ட சுயமரியாதை இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றும் எண்ணம் வை. ராவுக்கு வந்திருந்தது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் சுயமரியாதை சமதர்ம கட்சியின் வேட்பாளர்களை தேர்தல் களத்தில் இறக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகியிருப்பதாகவே தோன்றுகிறது. புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பொதுவுடைமை கொள்கை திசை எட்டும் சேர்ப்போம். புனிதமோ டதயங்கள் உயிரென்னு காப்போம். குடி அரசு இதழில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதிய கவிதை வெளியானது. சமுதாய சீர்திருத்த பிரசாரத்துடன் பொதுவுடைமையும் சமதர்மமும் சேர்ந்து கொண்டன.